ஹலோ வணக்கம். வெல்கம் டு நந்தினிஸ் தமிழ் ஃபுட். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இன்றைக்கி கணவாயை வட்டம் வட்டமாக வெட்டி பொரிக்க போகிறேன். இப்படி பொரித்து சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கும். குழந்தை பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் முந்தி சின்னதாக இருக்கும்போது எங்களோட அம்மா இப்படி தான் எங்களுக்கு பொரித்து கொடுப்பா. ஸோ இப்படி வட்டம் வட்டமாக நான் வெட்டி இருக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி எடுத்துருக்கிறேன். இவெல்லாம் அதில் வந்த மிச்சம். ஓகே, இதை கறி வைக்க போகிறேன். இது நல்ல பெரிய கனவை நல்ல சினையோடு வந்திருக்குது. ஸோ மிச்சத்தை கறி வைப்போம். இப்போ இந்த கனவா பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். முதல் கனவாயை வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள், கறி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், தேசிக்காய் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சோளன்மா, இது அரிசிமா. ஓகே, இப்போ இதை நாங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து நல்ல வடிவாக இந்த கணவாயில் சேர்கிற மாதிரி எல்லாம் பிரட்டி எடுப்போம். உப்பு போட்டு நான் மஞ்சள் போட்டுட்டேன். இதுக்கெல்லாம் மிளகாய்த்தூள், இப்போ இதுக்குள்ள இஞ்சி பேஸ்ட் அடித்து வச்சுருக்கேன், அதையும் போடுவோம். சோளன்மா, அடுத்தது அரிசி மாவையும் இதுக்காக போடுவோம். இங்கே இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. என்னென்னா கனவா வெட்டி கழுவித்தானே வச்சுருக்கிறது. அப்போ அந்த தண்ணியோடு சேர்ந்து தேசிக்காயும் புளிஞ்சு விட்டு அப்படியே பிரட்டி எடுக்கலாம். இலகுவாக பிரட்டுப்படும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் நான் பிரட்டி எடுத்துட்டேன் பாருங்க. இதை இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊற வைப்போம். கொஞ்சம் தேசிக்காய் புளி பத்தாமல் இருந்ததுனால இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக வச்சுட்டு, ஆனால் கனவா பொரிக்கல கவனமாக இருக்கணும், கனவா வெடிக்கும் என்ன அம்மாக்கள் சின்னதில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிக்கும் போது மூடி பொரிக்கணும். அடுப்பை எண்ணெய் கொதிக்கும் வரைக்கும் நல்ல ஹை இதில் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் குறைச்சி விடணும். ஓகே, உரைப்பு வேணுமென்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, விதை நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிங்களா காணும். நல்லா ஊறிச்சுன்னு சொன்னால் பொரிக்கல பொரிஞ்சு வரும்போது நல்லா இருக்கும். ஸோ இப்போ எண்ணெயை நான் சுட வைக்க போகிறேன். ஓகே, இதுக்கு நல்லா எண்ணெய் கொதிச்சிட்டுது. இதுக்குள்ள ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுப்போம். இரண்டு பக்கமும் நல்லா பொரியிற மாதிரி பிரட்டி விடணும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லையாண்டா வெடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பொரிஞ்சு வந்துட்டுது. ஒரு நல்ல ஒரு பொன்னிறமான கலர் வரைக்குள்ள அதை நாங்கள் வெளியில் எடுப்போம். இப்படியே இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பொரித்து எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பொரிஞ்சிட்டு நான் இறக்கி எடுக்க போகிறேன் வெளியில். இப்போ இருக்கிற மிச்சத்தையும் அப்படியே போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். அப்படியே ஒரு 2-3 பிரிவாக நான் போட்டு பொரிச்சு எடுத்தேன். நான்
இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான கணவாய் பொரியல் ரெடி. இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயமும் பச்சையாக வெட்டி போட்டு சாப்பிடலாம். ஆனால் என்னோடய பிள்ளைகள் சாப்பிட மாட்டேன், நம்ம அதனால தான் நான் போடையில. இப்படியே போட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் பொரித்து போடுங்க. பார்க்குறதுக்கு மிளகாய் இருக்கும், சுவையும் நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம், அதையும் தாங்கோ. சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். நல்ல நல்ல கருத்துக்களையும் எனக்கு தாங்கோ. இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.